ஹாய் குடேஸ், நாம் இன்னைக்கு 70 நொடி ஸ்டோரியில் தன்வினை தன்னை சுடும் பார்க்க போகிறோம். வாங்க. சிங்கப்பூர் ஹோட்டலில் சோமு இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்களுக்கெல்லாம் காஃபி தயாரித்து சப்ளை பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காரு. அவர் தலை வழுக்கையாக இருக்கும். இதை பார்த்த பிரிட்டிஷ் சோல்ஜர்களுக்கெல்லாம் ஒரே குஷி. எப்போ அவரை பார்த்தாலுமே ரொட்டி வெண்ணென்னு எல்லாத்தையும் அவர் தலைமையில் எரிஞ்சு கேலி செஞ்சு சிரிப்பாங்க. ஆனால் சோமு இதெல்லாம் பொறுமையாக சகிச்சுக்கிடுவார். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். பல நாள் இப்படியே நடக்குது. ஆனால் ஒரு நாள் கூட சோமு கோவப்பட்டதே கிடையாது. இதை பார்த்த சோல்ஜர்ஸ்க்கு இவரோட பொறுமையை பார்த்து மனசு இலகுது. ஒரு நாள் சோல்ஜர்ஸோட தலைவர் சோமுவை கூப்பிட்டு, தம்பி, உன்னோட பொறுமையை பார்த்து மெய் சிலிர்க்குதுப்பா. இனிமேல் நாங்கள் யாருமே உன் தலைமையில் எதையுமே வீசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சோமு ரொம்ப நிதானமாக, நன்றி சார், அப்படின்னா நானும் உங்களுக்கு இனிமேல் அழுக்கு தண்ணியில் காஃபி போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சோல்ஜர்ஸ் திகைச்சு போய் நிற்கிறாரு. ஹாய் குடேஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும். ஓகேவா குடேஸ்? நன்றி, வணக்கம்.